அதில் உள்ள பிம்பங்கள் தான் நாம் சரியா சொல்றாங்க. அப்ப நம்ம முக்தி எதுன்னு கேட்டா அவர் சொல்லப்படி நாம பிரம்மத்துடைய பிம்பம் தான். நாம் இந்த மாயையை விட்டு வெளியிட்டோம்னா நாம் கடவுளாயிடலாம். ஆகவே உலகத்தில் எல்லாருமே கடவுள் ஒரு ஸ்கிரீன், அது விலகிச்சா கடவுளாயிடும். மாயைங்கிற ஒரு ஸ்கிரீன் இருக்கு, அந்த பிம்பம். அந்த பிம்பம் தான் தன்னை ஆன்மான்னு சொல்லிக்கிறது. உண்மையா கடவுள் தான். நாம தான் குட்டி கடவுள், பெரிய கடவுள், நல்ல கடவுள், கட்ட கடவுள், நல்ல கடவுள், செட்டியார் கடவுள், முதல் கிடையாது, மனிதன் கடவுள், ஆசாரி கடவுள், ஆள் கடவுள், எல்லா கடவுளும் சங்கரநாசன் சுயான சுவாமிகள் பாஷ்யத்துக்கு நல்ல நடத்துகிறார். திராவிட மகாபாஷ்யத்தை மதுவர் என்ன செய்தாரு, அதினியாகிட்டாங்க எடுத்துக்கொண்டு ஒரு பால் இருக்கு, அதுக்கு சுவை இருக்கிறது. பால் அதன் குணம் சுவை. ரோஜா அதன் குணம் மனம். குணம் குணி, குணத்தை உடையது குணி. ரோஜா அது குணி, மனம் குணம். இதைத்தான் மதுர் என்ன சொல்றாரு, பிரம்மமாகிய கடவுள் குணி, உயிர் அதன் குணம். இது மதுருடைய. ராமானுஜர் அந்த பிரம்மா மகாவிஷ்ணு என்று சொல்லி அதுக்கு விசேஷமான பொருள் சொல்றார். அவர் இதே கருத்து தான். ஆக சங்கரதாசனுக்கு அத்வைதம் என்றும், மத்வாச்சாரியர்கள் அதுவும் துவைதம் என்றும் இரண்டு பொருள். துவைதம்னா இரண்டு. பரமாத்மா ஜீவான்மா மத்திய சொல்ற. சங்கரர் ஒரே ஆன்மாதான். மத்தியர் என்ன சொல்றாரு, ரெண்டு பேர் இருக்கிறார். ஜீவான்மா பரமாத்மா ரெண்டு பேர் இருக்காங்க. பாசம் எல்லாம் கிடையாது, மூணாவது பொருள் கிடையாது. அதே கருத்து தான் ராமானுஜர் விசிஷ்டாத்வைதம். ராமானுஜர் வைஷ்ணவனுடைய அவருடைய குருவாக பேசப்படுகிறவரும் அதுனியா தத்துவமசிங்கிற மகா வாக்கியத்திற்கு அவர் பொருள் சொல்றது பிரம்மம் என்பது யாரு கேட்டா மகாவிஷ்ணு சொல்லிட்டாரு. மகாவிஷ்ணுடைய குணம் தான் உயிர்கள் சொல்லிட்டாரு. ஆகவே மத்துவரும் இரண்டு பொருள் சொல்றாரு, ராமானுஜர் ரெண்டு பொருள் சொல்றாரு, சங்கரர் ஒரு பொருள். கஷ்டமான நீலகண்ட சிவாச்சாரியர் வந்தார். அது இந்த மகா வாக்கியத்துக்கு அவர் என்ன பண்ணாரு, அது என்பது பிரம்மம் இல்ல, சிவபெருமான். பிரம்மம் பிரம்மன் பொது பேர்ல சொல்லாது. பிரம்மனும் யாரு, சிவபெருமான். நீலகண்ட சிவாச்சாரியார் பரமேஸ்வரன் தான் அப்படின்னா அவர் அனுச்சரம். அத்வைதம் என்று சொன்னால் இரண்டு பொருள் இல்லைங்கிற பொருள் அமைக்கிறது. இரண்டு பொருள் இல்ல, ஒரே பொருள் தான். ஆனால் இந்த நாளுக்கு மேல சித்தாந்த சைவம் என்ன சொல்கிறது, நம்முடைய அத்வைதம் கேட்டா சுத்தாத்வைதம். அது நீ ஆகின்றார். அது என்பது கடவுள் சிவனா, நீ என்பது ஆன்மா. இந்த உலகில் நம்ம பிறக்கிற சமயத்துல சிவபெருமான் இந்த உயிரோடு உயிராக கலந்து ஆகின்றார். முத்தி பெறுகிற போது ஆன்மாக்கள், முத்தி பெறும்போது ஆன்மாக்கள் சிவத்தோடு லைத்து விடுகிறது. அங்கேயே ரெண்டு மூணு பொருள் தான், இங்கேயும் மூணு பொருள் தான். பதி பசு பாசம். பதி சிவமா, பசு உயிர்கள். இந்த பசுவை பதியை சேரவிடாமல் கிடப்பது பாசம். இந்த 30 உண்மையை சித்தாந்த சொல்லி அவங்க 4 பேர் ஏற்கனவே அவையெல்லாம் மாத சரியாசனங்கள் எல்லாம் பாஷ்யத்தில் ஒதுக்கப்படும். ஆகவே நம்முடைய சித்தாந்த செய்ய அது நீங்க என்ன அர்த்தம், அதுவாகி சொல்லுமா இந்த நீ என்று சொல்லக்கூடிய ஆன்மாவோடு இரண்டர கலந்திருக்கிறது. இரண்டு அல்லாத ரெண்டு பொருள் உண்டு. ஒரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு ஈஸியா வேணும். தண்ணி இருக்கு, அது உப்பு போடணும். தண்ணி உப்பு ரெண்டும் வெவ்வேறு பொருள். ஆனா கலந்த பிறகு உப்பு கலந்து முடியும். அப்பொழுது கரைந்து தன்னை இழந்து போது உப்பு. இதுதான் சித்தாந்த செய்யும் சொல்லுகிற அத்வைதம். இரண்டு பொருள் உண்டு, ஆனால் அதை கலக்கிற போது இரண்டு அச்சத்தன்மை, இரண்டு அச்சத்தன்மை, தண்ணீரா உப்புவா என்ற இரண்டும் இல்லாமல் ஒரு புதிய கரை. ஆக முத்திப்பேறுபடுகிற சமயத்தில் ஆன்மா
தன்னையே இழந்து போகுது சாமி. பிறவி இருக்கிற சமயத்துல ஈஸ்வரன் தன்னையே ஆன்மாவிடம் மறைத்து நின்று நயிக்கிறான். அங்கேயும் கலப்புட்டான், அங்கேயும் கலப்புட்டான், இங்கேயும் அத்வைதம் தான், அங்கே ஆ என்பது துவைதம்னா ரெண்டு. ஆ என்பது இரண்டு அற்றது, எதிர்ப்பது, இரண்டு அற்றதன்மை. அப்படின்னு சொன்னாங்க இரண்டு இல்லைங்கிறாங்க. இந்த அகாரங்கிற நெகட்டிவ் வேர்டுக்கு இந்த மூணு பேரும் சொல்றது இல்லைங்கிறாங்க. இல்லை, ரெண்டு இல்லை, ஒரே ஒரு பொருள் தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ரெண்டு உண்டு, கலப்பினால அது ஒன்றாகிறது. தண்ணீரும் உப்பும் போல. இதான் சித்தாந்த சைவம் காட்டுகிற அத்வைதம். அதை சுவாமி அற்புதமா இந்த மாயாவாதமாகிய சங்கர பிரகாசிய ராமானுஜர் பிரகாசம் அப்படி திருட்டு வைக்கிறது. அவ்வளவா ஆர்குமெண்ட் சும்மா இல்ல, அப்படியே தர்க்க ரீதியா காட்டி மறுத்து நானும் குருவர் படிக்க நமக்கு நேரம் இல்லை. அது தனி உலகம். இரண்டால் அந்த அவன் என்னவனாம் அரணடியே அடைந்துட்டு சடைந்த அவன்கிறது அந்த மகாவாக்கிய பொருளிலிருந்து வருது. அவன் பரமேஸ்வரன். விருஷத்துல ஒரு மரத்துல ரெண்டு அருமையான புறாக்கள், ரெண்டு பறவைகள் பேசிக்கொண்டிருக்கிறது. அந்த பெரிய பறவை சின்ன பறவைக்கு அப்படியே அனுபவித்தது. ஒரு உதாரணம் இருக்கு. இந்த மரமாகிய பிரபஞ்சத்துல பெரிய பறவையாகிய சிவருமான் சின்ன பறவையாகிய உயிர்களுக்கு அருளமுது ஊட்டுகிறத அது காட்டு சித்தாந்தம் செய்யும். அவங்க ரெண்டு பறவைகள் ஒரே பறவை தான். ஜெகன்மோகன் கொஞ்சம் கூட பொருத்தம் இல்லாத ஒரு அவங்களுடைய கொள்கை அப்படிப்பட்டது. ராமானுஜர் கொள்கை அப்படித்தான், முத்தையுடைய கொள்கையை தான் சங்கரபிராசன் சித்தாந்த செய்யும். அப்படி இரண்டு அக்கதன ரெண்டு உண்டு. என்று பதி இருக்கிறாரோ அந்த பசுக்கள் உண்டு. பதி அறியாதவர் உயிர்களும் அறியாது. உயிர்களுக்கு அழிவே கிடையாது. உடம்புதான் அழியும். உயிர் அது என்றைக்குமே பெர்மனன்ட், பெர்பெச்சுவல். அந்த உயிரை அது போடாம தடுக்கிறது இடையில ஒரு கல், அதுதான் பாசம். அதுவும் அழியாது. முதுகெலும்பே இருந்துக்கையா உள்ளதே தோன்றும். இல்லாதது தோன்ற பார்க்க ரொம்ப ஈஸியா இருக்கு. சிந்தனை பண்ணி பார்க்கணும். உள்ளதே தோன்றும், இல்லாதது தோன்ற. இல்லாத தோன்ற முயல் கொம்பு, முயல் கொம்பு முயல் கொம்பு இன்னாதது தோன்றாது. முயல் கொம்பு கிடையாது. ஆகாய தாமரை, தாமரை ஆகாயத்தில் சயின்ஸ் அந்த சாஸ்திரத்தில் வரக்கூடிய விமானம் ஆகாய தாமரை. மலடி மைந்தன், மறுபடியும் குழந்தைகள் இதெல்லாம் இல்லாத கண்டாது. அதனால பாசம்னு ஆணவம் ஒரு பொருள் இருக்குன்னா அது அழியாது. இருக்கிற பொருள் அழியாது. அந்த பாம் மாறும், அழியாது. அதனுடைய வடிவம் மாறும். எல்லா பொருளும் நிலைத்த முத்தி நிலையில உயிர்களை பற்றிட்டு ஆணவம் விலகி நிற்கக்கூடிய அழியாது. ஒளி முன்னால இருள் ஒளி டக்குனு லைட் ஆஃப் ஆயிடுச்சு. சட்டார்னு இருள் எங்க இருந்தது? இங்க இருக்கு, நம்ம கூட இருக்கு. லைட் ஆஃப் பண்ணோம்னா மடைச்சு நிற்க. இது ஆனாமலாம் நம்ம கூட இருக்கு. சிவருமானாகி ஞானப்பிரகாசம் வந்தா இந்த இருட்டு அப்படியே ஒதுங்கி விலகி. இதுதான் சைவ சித்தாந்தம். இந்த திருப்பாடல்ல என்னவனாம் என்னுடைய அவன் மகாபாக்கியத்திலிருந்து அவன்கிற சொல்ல எடுக்கிறார் நம்முடைய சுந்தரமசாமி.